ஒரு அரசியல் அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத பற்றி இது தெளிவாக சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிறப்பு சட்டம் புனிதத்தன்மை கொண்டதாக ஒரு அமைப்பாக இருக்கணும். ஒரு நாட்டினுடைய அரசியல் உறுப்புகளின் தலையாய பணிகளை வடிவமைப்பதை எடுத்துக்கூறணும். இந்த மாதிரியான உறுப்புகள் இயங்குவதற்கான கோட்பாடுகளையும் எடுத்துக்கூறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தகைய விதிகள் ஒரு பகுதிகள் சட்டமாகவும் ஒரு பகுதி சட்டமற்றது அல்லது சட்டத்திற்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கும். நீதிமன்றங்கள் ஏற்று அவற்றை பயன்படுத்துதல் இது சட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும். சட்டமற்ற பகுதி என்பது வழுக்காறு, வளமை நெறி, மரபு நெறி ஆகியவற்றை ஏற்படுத்துவதாகும். சட்டத்தை போன்று இவற்றையும் நீதிமன்றம் ஏற்பதில்லை. இவற்றை இயற்றப்படாதது எனினும் அரசியலில் உள்ள அனைவராலும் கட்டுப்படுத்தப்படும் தன்மை கொண்டதாக இருக்கும். அதாவது சில விஷயங்கள் சட்டமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி நீதிமன்றங்கள் பின்பற்றக்கூடிய சட்டங்களாக இருக்கும். சில விஷயங்கள் வழக்காறு, அதாவது பழக்க வழக்கங்கள் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டமானது அரசு மற்றும் நிர்வாகத்தின் அடிப்படையில் அல்லது ஆதாரம் அல்லது உச்சமட்ட உறுப்புகள் ஏற்படுத்த முயல்கிறது. அதாவது கட்டமைப்பு, அமைப்பு முறை, அதிகாரங்கள் மற்றும் பணிகள் ஆகியவற்றை விவரிக்கிறது. ஒன்றுக்கொன்று தொடர்புடைய வரையறுக்கிறது. ஒன்று தொடர்பை குறிப்பாக அரசியல் தொடர்பு தான் முதல்ல சொல்கிறாங்க. சட்டங்கள் இயற்றும் சட்டமன்றம், சட்டங்களை செயல்படுத்தும் நிர்வாகம், சட்டங்களுக்கு பொருள் விளக்கம் கொடுக்கும் மற்றும் நீதி வழங்கும் நீதிமன்றம் என்று 3 உறுப்புகளை கொண்டிருக்கும். ஒரு நாட்டின் அரசியல் அமைப்பு சட்ட விதிகளையும் மற்றும் வழக்காறு அற்று அல்லது மரபு நெறிமுறைகளை கொண்டதாக இருக்கும். அப்போ ஒரு அரசியலமைப்பு எப்படி இருக்கும்னா, நாட்டின் அரசியலமைப்பு சட்ட விதிகள் இருக்கும், வழக்காற்று இருக்கும், அதுக்கப்புறம் மரபு நெறிமுறைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு சிறப்பான அரசியலமைப்பு கூறுகளுக்கு பொதுவாக கீழே கொடுக்கப்பட்டுள்ளதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, அரசின் அமைப்பு முறை மற்றும் நிர்வாக அமைப்பு இருக்கணும். அரசின் பல்வேறு உறுப்புகளின் பணிகள் இருக்கணும். அவற்றின் அதிகாரங்கள் மற்றும் அவற்றுக்கிடையிலான தொடர்பு இருக்கணும். குடிமக்களின் அடிப்படை உரிமையை வெளிப்படுத்துதல் இருக்கணும். அதுக்கப்புறம் மக்களுடன் அரசிற்குள்ள தொடர்பு மற்றும் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான நடைமுறை. இந்த அனைத்து சிறப்பு கூறுகளுமே இந்தியா, அமெரிக்கா, ஜெர்மன், பிரான்ஸ், ஜப்பான் அரசியலமைப்பு சட்டங்களை கொண்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பு சட்டங்கள் அரசுக்கு நிறைவேற்றும் அப்படிங்கிற நிறைய வழிமுறைகள் இருக்குது. இதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்போ ஒரு சட்டத்தின் சிறப்புகள் என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சிருப்பீங்க.